வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சார், எய்டட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதை கண்டுக்கவே இல்லைங்க. இன்றைக்கி அந்த ஜியோ அப்புறம் நான் அந்த ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அதை படித்ததுலேருந்து என்ன அறியாமல் எனக்கு கோவம் வருது, ஏன்னு தெரியல அந்த இதுக்கு. இன்றைக்கி இந்த இதை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்குறோம். நானும் சரி கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ என்னால் முடியல. சரி, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். அரசு உதவி பெறும் பள்ளி உபரி இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு பணி நிரப்பல் மற்றும் மாற்றுப்பணி. கண்டிப்பாக இது செகண்ட் கிரேட் டீச்சருக்கு இதுக்கு மேலே போஸ்டிங் அதுக்குன்னு வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொண்டுட்டு போகுது. இது கண்டிப்பாக தவிர்க்கணும். இதுதாங்க அந்த ஜியோ. நான் சரி, எனக்கு அந்த இது நான் இன்றைக்கி ஜியோ பார்த்துட்டு அப்புறம் சரி வீடியோ போடலான்னு தாங்க இருந்தேன். இல்லைனா நைட்டே போட்டிருப்பேன். சரி, இன்றைக்கி படித்து பார்த்துட்டு என்ன தான் இருக்குது ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கலான்னு தான் டைம் கிடைக்கிறப்ப பார்த்தேன். இது நேற்று 19/6 நேற்று தாங்க விட்டுருந்தாங்க. நேற்று விட்ட ஜியோ தான் இது. பள்ளி அரசு நிதி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ படி அந்த ஸ்ட்ரென்த்து ஃபிக்ஸ் பண்ணி 1/8 அந்த ஆகஸ்ட் 1 நிலவரப்படி தான் இது பண்ணுவாங்க. அங்கே கீழே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த இதை பார்க்கும்போது இது 1/8 அன்றைய நிலவரி பார்த்து தான் இதை ஃபில் பண்ணி, அதாவது இது போன வருஷமே இது அவங்க இது பண்ணிருக்கிறாங்க. இது சர்ப்ளஸாக யாராக இருக்காங்களோ டிப்ளாய்மெண்ட்டில் இது ரொம்ப தப்பான ஒரு மெத்தடுங்க. ஏன்னா இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், அரசு நிதி உதவும் பள்ளியில் எய்டட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அது என்னதான் வெறும் டெட்டு மட்டும் குவாலிஃபிகேஷனாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. அது கல்வித்தகுதி இருந்தாலுமே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் முறைகள் வந்து தவறாக தான் இருக்கும். இதே தான் 2013 ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு நாங்கள் டெட்டு முடித்தோம் வேலை கொடுங்கன்னு. அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதே தான் இவங்க டெட்டு இது குவாலிஃபிகேஷன் எய்டட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அவங்க அதில் போய் வேலைக்கு போயிடறாங்க. அது நான் அந்த இது ஓப்பனாக சொல்ல வரல, ரெக்கமெண்டோ இல்லை அமௌண்ட் கொடுத்து போயிடறாங்க. போயிட்டு சரி அவங்க வச்சுக்கிறீங்களா சேர்த்துங்க. ஏன்னா இப்போ இந்த 10 வருஷமாக ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக எக்ஸாம் நடத்தி போடவே கிடையாது பிடி செகண்ட் கிரேட் டீச்சர். ஆனால் வருஷம் உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர் எய்டட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. போட்டிங்க ரைட்டு. இப்போ வந்து வேலை இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு இங்கே வந்துக்கிட்டு இங்கே இவ்வளோ பேர் முடிச்சிருந்து இவ்வளோ சர்ப்ளஸாக இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு என்ன தான் வேக்கண்ட் கம்மியாக இருந்தாலும் 5845 பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸாக இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ அவங்களே தெரிஞ்சு போய் இவ்வளோ நாளாக சம்பளம் தேவையில்லாமல் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உபரியாக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் தொடர்ந்து அதே பள்ளியில் பணியாற்ற சொல்லி அரசு மானியம் விரயமாவதுடன் தேவையில்லாத நிதி இழப்பு ஏற்படுகிறது. உங்களுக்கே தெரியுது. இது வந்து நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேங்க, ஆனால் என்னால் முடியல. சரி, ஒரு சில பேர் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தான் இருக்குது. இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு வந்து வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எய்டடில் போயிட்டான்னு சொல்லி இவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு இந்த ஒரு சில டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அது ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நேற்று தான் இன்றைக்கி நைட்டு தான் எனக்கு விடியவே தெரிஞ்சதுக்கு பணி நிரவல் இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. எய்டட் ஸ்கூலில் எங்கே சர்ப்ளஸாக இருக்காங்களோ அவங்கள தூக்கி இடம் எங்கே வேக்கண்ட் இருக்கோ அங்கே போட்டுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே எய்டட் ஸ்கூலில் நியமனமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் அது ஒன்று ரெக்வெஸ்ட் வைக்கிறேங்க. அவங்களுக்கு அவங்கள போடாமல் விட்டுட்டு இருக்க போட்டுட்டு அதான் நிறுத்திக்க பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கே அது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மாற்று பணின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குதுங்க. ஏன்னா இவங்கள வந்து இப்போ டெப்டேஷன் வந்து எப்பயுமே பீரியட் வந்து 3 வருஷங்க. அதே மாதிரி அவங்க வந்து அடிஷனலாக 1 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொடர் நீடிப்பு செஞ்சுக்கலாம். அதிகபட்சம் 4 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஆக்கிரமிக்க போகிறாங்க. இது முழுக்க செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போஸ்டிங்கே இல்லாத அளவுக்கு துவக்கப்பள்ளியில் வந்து 3809 நடுநிலைப்பள்ளியில் வந்து 1737 செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து சர்ப்ளஸாக இருக்கிறாங்க எய்டட் ஸ்கூலில். பிடி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆறுதல் தாங்க படுற மாதிரி இருக்குது. 299 அது வேக்கண்ட் இருந்தாலும் மீதி 201 போயிட்டாலும் 98 போஸ்டிங் வந்து இப்போ நம்மளுக்கான போஸ்டிங் வந்து அவங்கள தான் வந்து உட்கார போகிறாங்க. இது அதே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு போஸ்டிங்குமே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். இப்போ கண்டிப்பாக சிவி முடிச்சுட்டு எட்ஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த வழி என்னன்னு தெரியும். இப்போ இது மாதிரி 98 போஸ்டிங் வந்து அனாமத்தாக போக போகுது. இங்கே பாருங்கள்,
இங்கே இவங்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி இழப்ப தவிர்க்கிறதுக்கோசரம் தான் சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கே தெரியுது. இது வந்து ஒரு எனக்கு ஏத்துக்கவே முடியலைங்க. ஏன்னா, அவங்க வந்து வெறும் டெட் மட்டுமே வச்சாங்க. அதில எங்களுக்கு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு இப்போ உள்ளார வருவாங்க. ஓகே. எதுக்கா இருந்தாலும் ஓகே சொல்லுவாங்க. உள்ளார வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள இங்கேயே பணி நிரந்தரம் அடுத்த கோரிக்கை அதான் பண்ண போறாங்க. வேறு வழியும் கிடையாது. இதுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா, அததான் பண்ண போறாங்க. மாற்றுப் பணி 3 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு அங்கேயே கன்டின்யூ பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல. 1 வருஷம் கன்டின்யூ அதாவது நீட்டிப்பு செய்வாங்க. ஒண்ணும் பெருசா இல்ல. திருப்பியும் இங்க ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் போடுவாங்க. அதுதாங்க நடக்க போகுது. இந்த போஸ்டிங் அதனால தான். சரி இப்ப எனக்கு ஏன் இந்த டவுட் வந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து டிஆர்பி வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் 2020-21. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர் எவ்வளோங்க போஸ்ட் உங்களுக்கு 730 போஸ்டிங் கொடுத்தாங்க. இது வந்து 2020-21 நிலவரப்படி. இது வந்து 2022ல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட எஸ்ஜிடிக்கான போஸ்டிங் வந்து 3987 இன்க்ரீஸ் ஆச்சு. நல்ல விஷயம். இது வந்து 2023ல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்ட செகண்ட் கிரேட் டீச்சருக்கான வேக்கன்சி 6553. வருஷம் 700, 3500, 6500ன்னு சொல்லிட்டு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எக்ஸாமே வரல, ஆனால் இப்போ வேக்கன்சி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இது வந்து 2024 இந்த வருஷம் ரெக்யூர்மெண்ட்டு எவ்வளோங்க நம்மளுக்கு விட்ருக்குறாங்க. வருஷம் போயிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கான ப்ராசஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள். செகண்ட் கிரேட் டீச்சருக்கு 1766 வேக்கன்சி குறைச்சிட்டாங்க. 2023ல் உங்களுக்கு எவ்வளோங்க வந்திருக்கு, 6553 வேக்கண்ட் விட்டாங்க. 2024க்கு விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1766 தான் விட்டாங்க. மீதி எங்கே அந்த போஸ்டிங்லாம் ஏன் குறைஞ்சின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியல. ஏன் நான் இவ்வளோ நாளாக சரி இப்போ அப்ரூவல் கொடுக்கலையாட்டுக்குன்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இந்த கவுண்ட் எங்கே உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ இந்த கவுண்டு இப்போ உங்களுக்கே தெரியுது பாருங்கள். எங்கே உங்களுக்கு இப்போ அந்த மேட்ச் ஆகுது பாருங்கள். நம்மளுக்கு இங்கே சர்ப்ளஸாக அதாவது இந்த போஸ்டிங்கை இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு போன வருஷம் இருந்து. அதனால தான் இந்த வருஷம் ஆனுவல் பிளானில் விடாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது, அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. இது என்னோடய மைண்ட் வாய்ஸ் தாங்க. அப்போ எனக்கு ஏன் இது மாதிரி வேக்கண்ட் குறைஞ்சிது ஆனுவல் பிளான்லன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப நாளாக புரியாத புதிராக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா தெரியுது இதெல்லாம் இவங்க சர்ப்ளஸாக எய்டட் ஸ்கூலில் இருக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போதைக்கு பணி நிரவல் டெப்டேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து இதே மாதிரி தொடருமானா, ஏன்னா இவங்களே 3 வருஷத்துக்கு இருக்காங்க. கண்டிப்பாக பேப்பர் 1 முடித்தவங்களுக்கான இது வந்து வாய்ப்பே மறுக்கப்படுகிறது. இதுக்கு மேலே பேப்பர் 1ல் யாரெல்லாம் பாஸ் பண்ணி இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கான போஸ்டிங்கு கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லிடலாம். இந்த ஒரு டைம் யாரெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிடுறீங்களோ இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பாசிபிள் கிடையாது. எனக்கே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி இருந்தாலும் நம்ம ஒரு சமூக வலைத்தளத்தில் நம்ம பதிவிடும்போது ஒரு கண்ணியமாக நாம் வந்து பதிவளிப்பணும்னு சொல்லிட்டு நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சரி இது எனக்கு ஷேர் பண்ணுறது சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாமல், ஏன்னா அவங்களும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு என்ன இப்போ அவங்களுக்கு குறைஞ்சிட்டாங்க. இப்போ யூஜிடிஆர்பில் எழுதி வர சொல்லுங்கள், இல்லை அடுத்த செகண்ட் கிரேட் டீச்சர் ஜூலையில் நடக்க போது அதில் எழுதி வர சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்கள் போய் நின்றுட்டுருக்குங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எனக்கு ஏற்றுக்கவே முடியலைங்க. சரி இப்போ வேறு வழி கிடையாது. இருந்தாலும் நமக்குன்னு இதுலேயும் ஒரு அல்பாசையாக நம்மளுக்கு பிடிக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு அல்பாசை தான் இருந்தாலும் சுயநலமாக தான் யோசிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஆறுதல் படுத்திட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டீசெண்டாக பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.